இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்க்கும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் உட்காந்துருக்காங்க. உடனே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு நம்மளுடைய பால் ஹேமனை கூப்பிட்றாரு, வாய்ஸ்மேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே நம்மளுடைய பால் ஹேமன், சொல்லுங்கள் மை ட்ரைபிள் சீஃப், என்ன உங்கள் ஆள் வரேன்னு சொன்னால் இன்னும் வரவே இல்லை ட்ரைபிள் சீஃப், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனால் எதுக்கு அவன் லேட் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, ஒரு ட்ரைபிள் சீஃபை உங்கள் ஆளுக்கு சுத்தமாக மதிக்கவே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்மளோட ரோமன் ரெயின்ஸு. உடனே அந்த இடத்துக்கு த பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கு வராரு. வந்தோடனே நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு, சாரி நான் உங்களை நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் வெயிட் பண்ண வச்சதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன், அதாவது மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க்கு சொல்கிறாரு. உடனே நம்மளோட ரோமன் ரெயின்ஸுக்கு சொல்கிறாரு, நீ எங்களுக்கு சரி சிறுசில் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறப்ப நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு, நான் வந்தது என்னோடய வைஸ்மேன், அதாவது பால் ஹேமன், அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வார் கேமில் நான் கலந்துக்கிறேன். ஆனால் உன்னை எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது, உன்னோட ஆட்டிடியூட்டாக இருக்கட்டும், எந்த வித நடவடிக்கையிலுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது ரோமன். அதாவது நீ மட்டும்தான், உனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு ஆணவம், அதனால எனக்கு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ரோமன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, எனக்கு கூட உன்னோட உதவி அப்படிங்கிறது எனக்கு தேவையே கிடையாது, சரியா? இந்த வார் கேமில் நான் வின் பண்ணுவேன், ஆனால் உன்னோட உதவி அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. நீ இருந்தால் தான் இந்த வார் கேமில் நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இது எனக்கு கிடையாது, சரியா? அதாவது வாய்ஸ்மேன் நீ சொன்ன அப்படிங்கிறக்காக தான், சரியா? அப்படிங்கிற மாதிரி அதுவும் ரோமன் ரெயின்ஸும் சொல்கிறார், அது இந்த வார் கேமில் எனக்கு நீ இருக்கிறது, நீ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. அதாவது நீ இந்த வார் கேமில் இருக்கிறது எனக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே நம்மளோட ரோமன் ரெயின்ஸு சிம்பாலிக்காக சொல்கிறாரு. அதாவது பால் ஹேமன் சொன்ன அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு, ரோமன் இப்போ இந்த வார் கேமுக்கு நமக்கு சிஎம் பங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோலோ சிக்கா, அதாவது நமக்கு முன்னாடி இருக்க அந்த சோலோ சிக்காவை டீம் எவ்வளோ பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு உனக்கே தெரியும். அதாவது ரெசல்மனியா 40லேருந்தே நமக்கு எல்லாத்துக்குமே செக்மேட் வச்சுட்டான் சோலோ. அதாவது நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நமக்கே எவ்வளோ பெரிய செக் வச்சுருக்கான் அப்படிங்கிறத பாரு. ஏன்னா இப்போ நம்மளுடைய சரி சீரிஸில் நம்ம சோலோ சிக்காவோட அந்த டீமை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னா சிஎம் பங்கோட அந்த ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோமன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. ஏன்னா இந்த சரி சீரிஸில் நம்ம சோலோ சிக்காவோட டீமை நம்ம வின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நமக்கு. ஏன்னா இந்த சரி சீரிஸில் சோலோ வின் பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணுமாலும் போவான், அதனால நமக்கு தேவை கண்டிப்பாக சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸு சிம்பாலிக்காக சொல்லிட்டார், எனக்கு சிஎம் பங்க் இருக்கிறது பிடிக்கல, சிஎம் பங்க் துரோகம் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு மனசில் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த சரி சீரிஸில் நான் இருக்க போகிறேன், அதாவது என்னோட பால் ஹேமன் சொன்னதுனால கண்டிப்பாக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சிஎம் பங்க்கு கண்டென்ட்டாக சொல்லிட்டாரு. ஆனால் சோலோ சிக்காவை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணுமாலும் போவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, சிஎம் பங்க் அடுத்து உன்னோட நெக்ஸ்ட்டு யார் வருவா அப்படின்னு கேட்டால் சோலோ தான். ஏன்னா இந்த சரி சீரிஸில் நீ ஓஜிபிளில் இருக்க, ஒருவேளை இந்த ஓஜிபிளில் நீ வின் பண்ண வச்சுட்ட அப்படின்னா அடுத்த சோலோவோட டார்கெட் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 100% அது நீயாக தான் இருக்கும் சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லிட்டார். அதாவது கடைசியாக நம்முடைய சிஎம் பங்க் ஒன்று சொல்கிறாரு, லாஸ்ட் ஒன் டைம் இந்த சரி சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேருக்கு நேராக சந்திக்கலாம், அதாவது நேருக்கு நேராக நம்ம சந்திச்சுக்கலாம், அது யாருக்காகனா வாய்ஸ்மேன் பால் ஹேமனுக்காக நம்ம நேருக்கு நேராக சந்திச்சுக்கலாம். அப்போது என்கிட்ட நீ பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசு, அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம நீயும் நானும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கலாம். அது யாருக்காக? வாய்ஸ்மேனுக்காக. அதாவது இங்கேயே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சிஎம் பங்குக்கான ஒரு மேட்சுக்கான ஒரு ஹிண்ட்டை டபிள்யூ கொடுத்துட்டாங்க. உடனே நம்முடைய சிஎம் பங்க் போயிட்டார். உடனே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, வாய்ஸ்மேன் நீ யார் பக்கம் இருப்பா அப்படின்னு கேட்குறப்போ உடனே நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு, மை ட்ரைபிள் சீஃப் இப்போ இதை நம்ம பேச வேணாம், அதாவது சரி சீரிஸ் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் இதை நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய
பால் ஹெமன் சொல்லிட்டாரு. உடனே நம்முடைய சிஎம் பங்கு, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எதுவுமே பேசலை. பேசாமல் அப்படியே ஒரு கோவத்தில் இருக்கிற மாதிரியே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். அதோட அந்த செக்மெண்ட்டை வந்து WWE முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய சிஎம் பங்கும் சரி, தமிழில் என்ன பேசுனாங்க, அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் தமிழில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.